பார்க்க வந்த ரீசன் உங்களை தான், வேற யாரையும் இல்லை. நீங்க தான் அழுகுறீங்களா? அழுவாதீங்க, நீங்க தான் அழுகுறீங்களா? யாரு நீங்க தானா? அது இங்க ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்களே, உங்க பொண்ணு எங்க காணோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நான் கீழே வரட்டா? அங்கே இல்லைங்க, நான் கீழே வரேன். அங்கே இல்லைங்க, தயவுசெய்து பேராதீங்க. நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே இல்லைங்க. கீழே இறங்கவே முடியல, பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பாட்டிலு கண்ணாடிலாம் டம்மால் டுமில்னு உடையுது. என் மேல போட்டுருமோன்னு பயமா இருக்கு, மர்மமா இருக்கு. டைம் போக 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 இந்த இடத்துல வெளிச்சமும் இல்லாம இங்க நிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க அம்மா பொண்ணு என்னன்னு தெரியல. ஓகே, அப்படி என் மேல இந்த கோபமும் இல்லைன்னா நீங்க ஒரே தடவை முன்னாடி சுத்தி முத்தி சவுண்டு கேக்குது. நான் திருப்பி சொல்றேன், என்ன அடிச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு ஏன் கிளாஸ்லாம் உடஞ்சி சிதறுது? இது வரைக்கும் எனக்கு இந்த எஃபெக்ட் தெரியுற மாதிரி தெரியல. கொஞ்சம் தான் என் மேல அடி போட்டிருக்கோம். ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. யூனிவர்சல் அருண் சார்வாக நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப லாங் வந்திருக்கோம். டீம் பசங்களை கூட்டிகிட்டு வர முடியல. காரணம் என்னென்னா, நான் 1 இல்லை 2 இல்லை 650 கிலோமீட்டர், அதாவது என்னோடய ஊர்லேருந்து 650 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்திருக்கேன். இங்கே வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமரா பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, நான் தனியாக தான் வீடியோ எடுக்க போகிறேன். இவங்க என்னன்னா ஜஸ்ட் என் துணைக்கு வந்திருக்காங்க. நான் தான் உள்ளே போய் தனியாக வீடியோ எடுக்க போகிறேன். அவங்க வெளியில் மட்டும்தான் நம்ம துணைக்கு நிற்க போகிறாங்க. நாங்கள் உள்ளே போய் தனியாக தான் வீடியோ எடுக்க போகிறேன். நான் இப்போ வந்து அதாவது மழை வேறு பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கேன். என் ஊர்லேருந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் திருச்சி பையன் தெரியும். திருச்சிலேருந்து 650 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். அதாவது இங்கிட்டு நான் அந்த ஒரு டீ கடைக்கு வரப்பே நானும் என் ஃப்ரெண்டு ஒரு டீ கடையில் இருந்து டீ குடிக்கிறோம். அப்பயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த டீ கடையில் வந்து 2 டீ குடிச்சிட்டு நான் சில்லறை மாற்றுறதுக்கு தமிழில் பேசுகிறேன். அவங்க தெலுங்கில் ரீப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டோமா, பார்டர் தாண்டிட்டோமா, நம்ம மொழியை தாண்டி வேறு மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டோமான்றதே புரியுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சார்பாக டிஸ்ட்ரிக்ட் தான் கடந்து போயிருக்கோம், ஸ்டேட் கடந்து போனதில்லை. ஃபஸ்ட் டைமாக, அதாவது இது கிட்டத்தட்ட ஆந்திரா தான். இங்கிட்டிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் ஆந்திராக்குள்ளே நுழைஞ்சிருவோம். ஆனால் இங்கிட்டே வந்து நிறையா தெலுங்கு மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம வீடியோ பார்க்குற தெலுங்கு மக்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் இன்னுமே நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. நான் லாங்குவேஜ் வைஸ் பிரித்து பேசணும் இதை பேசல. ஃபஸ்ட் டைம் வந்து யூனிவர்சல் அருண் சேனல் சார்பாக நம்ம லாங் வந்திருக்கோம், ஆந்திரா வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் 2 பேரோட ஆவியுமே இங்கே சுற்றுது. அவங்களோட ஆன்மா தான் இந்த பில்டிங்கில் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லி முடிக்கல, ஏதோ 2 உருவம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அந்த அம்மா பெண் அதாவது அம்மா அதோட பொண்ணு, அம்மா அவங்களோட பொண்ணு, அவங்களோட ஆன்மா தான் இங்கே சுற்றுது, நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் தனியாக. தயவுசெய்து இப்போயே நீங்கள் வந்து லைக் ஷேர் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கல, ஒரு சப்போர்ட் கிடைக்கலன்னா நான் வந்ததுக்கான அர்த்தம் தெரியாமல் போயிடும். ரொம்ப லாங் வந்திருக்கேன். உள்ளே வரும்போதே பாட்டிலுக்கு டம்மு டம்முன்னு பாட்டில் விழுந்துச்சு. அவர் சொன்னார், நான் லோக்கலில் தானே இருக்கேன், நீ தைரியமாக எடுன்னு சொன்னார். நானும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பயந்து போகிறதுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷனை வந்து இந்த லொக்கேஷனை வந்து எடுக்க போகிறேன்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸ்டோரி போடும்போதே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மல் மிஸ்ட்ரின்னு ஒரு சேனல் தெரியும், அந்த சத்தியம் இருக்கார். அவரும் வந்து என்ன பண்ணார், நானும் இங்கே தான் எடுக்க போகிறேன். அதாவது இப்போ இந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் அவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். அதாவது இது ஆந்திரான்றனால ஆந்திராவிலேருந்து அவர் கடப்பாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கடப்பா கிடையாது, இது ஆந்திரா பார்டர். அவர் கடப்பாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருமே இங்கே வந்து எடுக்க போகிறதா சொன்னார். நானும் அவரும் கூட இன்னொரு தடவை சேர்ந்து எடுக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இந்த இடத்துல இருந்து கேமராமேன் போயிடுவார், நான் மட்டும்தான் தனியாக எடுக்க போகிறேன். அவர் அந்த இடத்துல வந்து நம்ம காரை பார்க் பண்ணியிருக்கோம், காரில் உட்காந்துக்குவார். நான் இங்கே தனியாக தான் வீடியோ எடுக்க போகிறேன். ரொம்ப பயமாக தான் இருக்குது, சீரியஸாக ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எடுத்தான் ஆகணும், ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு தரமான ஒரு வீடியோவாக இருக்கும். ரிச்சுவல் பண்ணுறதுக்குலாம் நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி வாங்க இப்போ உள்ளே போவோம். அவர் போயிட்டாரு, இப்போ நான் மட்டும் தான் தனியாக போகிறேன். அங்கே ஏதோ சம்திங் ஏதோ இருக்கு. யார் இந்த உருக்கட்டுக்கட்டையை தூக்கி போடுது? நான் இப்போ பார்த்தேன், யாரோ உள்ளே இருந்தால் இதை தூக்கி போட்டீங்க. தயவுசெய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னை அடித்து எதுவும் ஆக போகிறது இல்லை. இங்கே மனுஷங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி மனுஷங்க இருந்தால் முன்னாடி வந்துடுங்க. அப்படி ஏதாவது ஆன்மாக்கள் மட்டும் இருந்தால் என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? கல்லுலாம் வந்து உழுவுது. எனக்கு தெரிஞ்சு யாரோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது மனுஷங்க இருந்தால் உள்ள வெளில வந்துருங்க தயவுசெய்து. யாராவது இருக்கீங்களா? நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் உள்ளே வரேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்படி மனுஷங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு நான் வரல. அதனால் நீங்கள் வெளில வந்துடுங்க. என்னை எதுவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் எதுவும் தப்பான நோக்கத்தில் இங்கே வரல. ஏய், யார் மேலே சவுண்டு போடுறது? யாராவது இருக்கீங்களா? யார் நடந்தா? இப்போ யாரும் நடந்தீங்க பார்த்தேன். எனக்கு சவுண்டு கிளியரா கேக்குது. யார் இங்க நடக்கிறது? ஒரு விஷயம் கன்ஃபார்ம், யாரோ இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க. ஷார்ட்டாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன், யாரோ நடந்துட்டு இருக்காங்க. இங்கே சுமித்ரா யாரோ ஒரு பொண்ணு இறந்து போனாங்களே, அவங்க தான் நீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா இன்னும்?
ஓகே, நான் என்னோட எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ நீங்க பக்கத்தில் வருவீங்கல்ல, என் எல்லா லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டு பயங்கரமா சவுண்டு கேட்குது. கண்ணாடிலாம் உடையிற சவுண்டு பயங்கரமா கேட்குது. டமால் டுமில்னு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். யாரு? ஏன் இவ்வளோ கண்ணாடிலாம் போட்டு உடைக்கிறீங்க? ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். என் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்களா? ஓகே, பில்டிங் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்கையும் நீங்களும் உங்கள் பொண்ணு தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களா? ஆனால் நான் வந்து எந்த தப்பான நோக்கத்துலையும் வரல, நீங்கள் என்ன நம்பலாம். சவுண்ட் வருது. இப்போ நான் கிளியராக பார்த்தேன். இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல சவுண்ட் வந்துச்சு. நீங்கள் மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இன்னும்? சரி, ஓகே. நீங்கள் எந்த இடத்துல சவுண்டு போட்டீங்களோ அங்கேயே வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறேன். நீங்கள் என் பக்கத்தில் வாங்க. யாரு? நான் தான் வந்துட்டேனே பக்கத்தில், இன்னும் ஏன் நான் பயமுறுத்த பார்க்குறீங்க? சரி, உங்க கூட பேசணும் தானே நான் வந்திருக்கேன். அப்பயே என் கூட பேசுறதை விட்டுட்டு என் மேல கோவப்படுறீங்க. பாருங்க, யாரு நீங்க தானா? அது இங்க ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்களே, உங்க பொண்ணு எங்க காணோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நான் கீழே வரட்டா? அங்கே நில்லுங்க, நான் கீழே வரேன். அங்கே நில்லுங்க, தயவுசெய்து பேராதீங்க. நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே நில்லுங்க. இங்க ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்களே, உங்க பொண்ணு எங்க காணோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நான் கீழே வரட்டா? அங்கே நில்லுங்க, நான் கீழே வரேன். அங்கே நில்லுங்க, தயவுசெய்து பேராதீங்க. நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், என்ன அடிச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ கிளாஸ்லாம் உடஞ்சி சிதறுது. இந்த இடமே வலிக்கி விடுது. யாரு இப்ப யாரு சிரிக்கிறா? அந்த பொண்ணா இல்ல அந்த சின்ன குழந்தையா இல்ல அம்மாவா? ரெண்டுல யாரு சிரிக்கிறா? நான் உங்களை பார்த்தேன், இப்போ ரொம்ப பக்கத்திலே பார்த்தேன். எனக்கு ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். நான் இந்த இடத்துல பார்த்தேன், ஆனா இங்க இருந்து சவுண்ட் வருது. நான் திருப்பி சொல்றேன், என்ன அட்டாக் பண்ணாதீங்க தயவு செய்து. நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வரல. என்ன அடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சீரியஸா லாக் ஆயிட்டேன். கைஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. நான் லாக் ஆகி பண்ணிக்கிறேன். என்னால் இங்க இருந்து மூவ் பண்ண முடியல. பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஓகே, என் மேல கோத்துல இருக்குன்னு தெரியுது.
ஆனால் என்னை தயவு செய்து அடிக்காத, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். இப்போ என்னன்னா நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து நிற்க போகிறேன். நீ என்னால் சீரியஸாக வந்து கீழே இறங்கவே முடியல. பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. பாட்டிலு கண்ணாடிலாம் டம்மால் டுமில்னு உடையுது. என் மேலே போட்டுருமோன்னு பயமாக இருக்கு. நான் கீழே தான் வரேன். லேடிஸோடதுன்னு நினைக்கிறேன். சாரீலாம் கட்டியிருக்கு. ரொம்ப மர்மமாக இருக்குது இந்த விஷயம். எனக்கே மர்மமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரீ கட்டியிருக்கேன், ஒரு நைட்டி இருக்குது. எனக்கு டைம் போக 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 இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது ரொம்ப. யாராவது ஆள் இருக்காங்களான்னு தெரில. இங்கே யாராவது ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நீ அமைதியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீ அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கீங்க புரியுது. அதனால நான் லைட்டில் ஆஃப் பண்ண போகிறேன். லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்கள் முன்னாடி நிற்க போகிறேன். இங்கே பாருங்க, விறகு ஊச்சிலாம் இருக்குது. சமைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது யாரோ அதாவது இது அடுப்பு. இங்கே சமைச்சு யாரோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் இங்கே இல்லை இங்கே தான் நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் நான் இருட்டில் நிற்க போகிறேன். இப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நிற்க போகிறேன். பயங்கரமாக அட்டாக் பண்ணுறேன்னு தாண்டி மேலெல்லாம் ரொம்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் மேலே அப்படி என்ன கோவம் அவங்களுக்கு தெரியல. ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, டும்மு டும்முன்னு சவுண்டு கேட்குது. ஒவ்வொரு கண்ணாடி தூள்களும் ஒவ்வொரு கிளாஸும் உடச்சி விழுந்ததை பார்த்தா நம்ம மேலே போட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன தான் நம்ம தைரியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாலும் நம்ம கண்ணுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கல், அதை தூக்குறதே கஷ்டமாக இருக்கும். மினிமம் வந்து ஒரு 60 கேஜி 40 60 50 70 கேஜி 80 கேஜி கல், இவ்வளோ பெரிய கல் டமா டுமில்னு விழுகுது, சவுண்டு கேட்குது. இது எப்படி அசால்ட்டாக நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல. மனுஷனால இது செய்ய முடியாது. அதனால இப்போ நான் இருக்க பார்த்து ரொம்ப ரிஸ்க்கு தான். இருந்தாலும் நான் பண்ணுறேன். நான் 2 லைட்டையும், டார்ச் லைட்டையும் சரி மெயின் லைட்டையும் சரி ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் மெழுகுபத்தியில் தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் இங்கே நிற்கிறேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் அம்மா பொண்ணு 2 பேருமே என் பக்கத்தில் வரணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. நான் இப்போ இந்த மெழுகுபத்தி மட்டும் ஏற்றி நிற்கிறேன். ஒரே ஒரு தடவை நீங்கள் என் பக்கத்தில் வரணும். இதை நான் எதுக்காக கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால நீங்கள் வந்து இன்னும் இந்த அபேண்டட் பில்டிங்கில், இந்த பாழடைஞ்ச வீட்டில், இந்த அதாவது வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத வீட்டில் நீங்கள் ஏன் இருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த ஒரு பில்டிங் எவ்வளவு பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் பயன்படுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்க எப்படி அவங்கள விடுறீங்க, என்ன அட்டாக் பண்றீங்க, இந்த விஷயமும் தெரிஞ்சாகணும். இது நான் ஏன் கேட்கணும்னா, இவ்வளவு தூரம் திருத்தர நான் வந்து ஒரு 650 கிலோமீட்டர் தாண்டி வந்தப்ப இது கூட கேட்கலன்னா எனக்கு எந்த யூஸும் இல்லை. நான் பகல்லே ஒரு தடவை வரேன். இப்ப நீங்க தான் சிரிச்சீங்களா? நீங்க இப்ப சிரிச்சது அம்மாவா இல்ல பொண்ணா? கோவப்படாதீங்க, தயவு செய்து கோவப்படாதீங்க. நீங்க கோவப்படுறதுனால எந்த யூஸும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கோவப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணலாம். சவுண்ட் கிளியரா எங்கிட்ட இருந்தா கேக்குது. அதுவும் இல்லாம அந்த சைடுல ஏதோ ஒரு நெரு ஃபயர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. நீங்க என் மேல கோவத்துல இல்லைன்னா என் பக்கத்துல வரீங்களா? திருப்பி சொல்றேன், அங்க இருந்து யாரோ பேசுறாங்க, யாரோ சவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்களா? உங்க பேரு சுமித்ரான்னு என்னமோ நான் கேள்விப்பட்டேன். நீங்க தானா? நீங்களும் உங்க பொண்ணு இங்கதான் இருக்கீங்களா? நீங்களும் உங்க பொண்ணும் இங்கதான் இருக்கீங்களா? பொண்ணு இங்கதான் இருக்கீங்கன்னா ஏன் பக்கத்துல வர மாட்டீங்க? சொல்லுங்க. நான் உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன் ரொம்ப தூரம். தயவு செய்து சொல்றேன், என்னை அடிச்சு என்னை துன்புறுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ளீஸ், இவ்வளவு பெரிய கலத்துக்கு ஏன் அடிக்கிறீங்க? இல்ல நீங்களும் இல்லாம இங்க வேற எதுவும் ஆன்மா இருக்கா? யாராவது தீய சக்திகளை ஏவி விட்டுருக்காங்களா? ஓகே, அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நான் இது ஆடியன்ஸ் உங்ககிட்டயும் சொல்றேன். இது எனக்கு என்னமோ அந்த சுமித்ரான்ற ஒரு அக்கா இருந்தாங்களா, அவங்களோ இல்ல அவங்க பொண்ணோ மாதிரி தெரியல, வேற ஏதோ இங்க ஒரு தீய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எதை வச்சு நான் இதை சொல்றேன்னா, அதாவது அவங்க வந்து இப்படி ஒரு அம்மாவும் பொண்ணுன்றவங்க இவ்வளோ ஒரு ரகடா நம்மளை டீல் பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட இவ்வளோ ரகடா நடந்துக்க மாட்டாங்க. இது என்னன்னா இவ்வளோ நம்மளை அட்டாக் பண்ண பாக்குது, நம்ம உயிருக்கு ஆபத்து கொடுக்க பாக்குது. அதனால எனக்கு என்னமோ இது சம்திங் வேற யாரோ ஒருத்தவங்களோட வேலைன்ற மாதிரி தான் தோணுது. என்னன்னு தெரியல. ஓகே, அப்படி என் மேல இந்த கோபம் இல்லைன்னா நீங்க ஒரே தடவை என் முன்னாடி மட்டும் வாங்க, நான் இந்த இடத்துல கிளம்பிடுறேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து உங்களை எதிர்த்து இவ்வளோ தூரம் பார்த்து வந்திருக்கேன். எனக்கு நீங்க ஒரு அம்மாவும் பொண்ணும் இங்கே ஆன்மாவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப மனசு எனக்கு கஷ்டப்பட்டுச்சு. எப்படியாவது ஒரு தடவை வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்கே வந்தேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனால நான் ரொம்ப 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 லாங்ல இருந்து வந்திருக்கேன். பக்கத்துல இல்லை, இங்கே எங்கேயோ பக்கத்துல இல்லை. நான் உங்கள்கிட்ட இவ்வளோ பேசி முடிச்சுட்டேன். ஒருவேளை வேற யாராவது இங்க ஏதாவது தப்பான விஷயங்கள் செஞ்சு மந்திரத்தனங்கள் செஞ்சு வேற யாராவது ஆன்மாவை ஏற்றி விட்டு இருக்காங்கன்னா சொல்லுங்க, நான் இருந்து கிளம்பிடுறேன். ஏன்னா நான் பார்க்க வந்த ரீசன் உங்களை தான், வேற யாரையும் இல்லை. ஏதோ அழுகுற சவுண்ட் கேக்குது, அவங்க தான் அழுகுறாங்களான்னு தெரியல. நீங்க தான் அழுகுறீங்களா? தயவு செய்து அழுவாதீங்க. நீங்க தான் அழுகுறீங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க யாரோ வேற யாரோ தப்பான ஆட்கள் இருக்காங்கன்றது. எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ இங்க தப்பான ஆட்கள் இருக்காங்கன்னு. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு, உங்களை தவிர இங்கே வேற ஏதோ தீய சக்திகள் ஆன்மாக்களை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. என்னை இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணது நீங்கள் இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டேன். கேஷ், ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் என்ன அட்டாக் பண்ணது அந்த அக்காவோ இல்லை அவங்களோட பொண்ணோ கிடையாது. இங்கே வேற யாரோ மந்திரத்தனம் பண்ணுறவங்க ஒரு தீய சக்தியை ஏவி விட்டுருக்காங்க. அதுதான் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அவங்க கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக திருப்பி நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தீய சக்தி இங்கே இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக டீமோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்.
எதுக்கு நான் கிளம்புறேன்னா பயந்து கிடையாது, இது வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை நான் மாட்டிக்க கூடாது, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். இப்போ சீரியஸாக சொல்கிறேன், கண்ணாடி வந்து என் காலில் குத்துன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ லைட் ஆன் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகிறேன். வெளியே அணைச்சிட்டேன். ஓகே, ரொம்ப திக்குன்னு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்துட்டுருக்கேன். இதே இடத்துல இதே மாடியில் தான் இதே மாடியில் தான் ரிச்சுவல் நடந்துச்சு. ஏதோ யாரோ வந்து ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கிற காற்றுல நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். இதே மாடியில் தான் வாசு ப்ரோ வந்து ரிச்சுவல் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசு ப்ரோ ரிச்சுவல் பண்ணியிருக்க மாட்டார். இதே மாடியில் தான் வாசு ப்ரோ வந்திருப்பாங்க. அப்போ யாரோ மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ இந்த பேய் சம்மந்தப்பட்ட ஏதோ மந்திர தந்திரங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஒன்றுனா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க கூட வந்தவங்களுக்கே வந்து ஒரு பொசஸ்ட் ஆகி அவங்களே அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப பயங்கரமாக நடந்துருக்கும். இப்போ நான் உள்ளே வந்தேன், எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் தப்பாக எதுவும் நடக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நிற்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த எஃபர்ட்டும் தெரிகிற மாதிரி தெரில. ஒரே விஷயம் கேளுங்க, இப்போ இந்த ஜெல்லு ஏதோ ஒன்று அடிச்சு சாதாரணமாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் என் மேலே அடி போட்டிருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏதோ சப்பு கலரில் மஞ்சள் கலர்லாம் இருக்குது. இதை நானே கவனிக்கலை. நான் இவ்வளோ நேரம் ஏதோ அந்த ரிச்சுவலை பற்றி ஆக்சுவலாக நான் அந்த ரிச்சுவலை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் நடந்த மாதிரி ரிச்சுவலை பற்றி அந்த நடந்த ரிச்சுவல் மந்திரந்தரங்கள்லாம் இங்கே நடந்ததை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்தேன், நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் கவனிக்கிறேன், இவ்வளோ தூரம் வந்தோடனே இவ்வளோ மழை பெஞ்சும் இவ்வளோ ஓஞ்சும். இங்கே பாருங்கள், இங்கே சகப்பு கலரில் குங்குமமும் இங்கே மஞ்சளும் இருக்குது. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது. நான் இங்கேருந்து கிளம்புறது தான் என்னோடய சேஃப்டிக்கு நல்லது. ஸோ ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பணும்னு முடிவு எடுத்துட்டேன். அதே இந்த இடத்துல இருந்தால் அதாவது கரெக்டாக இங்கே இருந்தால் சவுண்டு வந்துச்சு. இங்கே இருந்தால் ஏதோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. ஆனால் நீங்கள் தான் என்ன தப்பாக நினைக்கிறீங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து தான். இப்போ ஒட்டஞ்ச கண்ணாடி மட்டும் இங்கே பாருங்க, இங்கே ஒட்டஞ்ச கண்ணாடி மட்டும் என் மேலே பட்டிருந்தீங்க, ரொம்ப அது ஆபத்தாக இருக்கும். ஓகே, நான் கிளம்புறேன். இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நீங்களே இங்கே இருந்துக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட மாரடிக்க முடியாது, உங்களை சமாளிக்கவும் முடியாது. தயவுசெய்து நான் போகிற வரைக்குமா என்னை அட்டாக் பண்ணாமல் இருங்க. நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்தார்ல, அவருக்கு வேறு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ மேலேருந்து இது உருண்டு வந்த மாதிரி இருந்துச்சு, எலும்பிச்சப்பழம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலும்பிச்சப்பழம் வந்து மேலேருந்து தான் உருண்டு வந்துச்சு. இது யாரு? இந்த எலும்பிச்சப்பழத்தை உருட்டி விட்டுறது யார்? இந்த மந்திரந்தர் வந்து பண்ணுறவங்களா, இல்லை இங்கே இருக்கிற ஆன்மா யாரும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்களா? சொல்ல முடியுமா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. நான் அந்த மெழுகு பற்றி ஏறி அந்த ரிச்சுவல் சொன்னேன், அந்த ரூமில் மட்டும் பேசிட்டு நான் கிளம்ப போகிறேன். முடியல, ரொம்ப அட்டாக் பண்ண பார்க்குது. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து நான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, தயவுசெய்து அட்டாக் பண்ணீங்க, நான் போயிடுறேன். உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேசி நான் போயிடுறேன்.
சரி ஓகே. எனக்கு பதட்டத்தில் ஒன்றும் புரியல. நான் எந்த கிளம்புறேன். நீயே இங்கே இருந்துக்கோ, இது உன் இடம் தான். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது நல்ல செய்யணும் தான் நினச்சேன். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேறு நான் கால் பண்ணோம். அவர் தான் என்னை வந்து இங்கே கூப்பிட்டு போவார். நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே, மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது. கிளம்புறேன்.